அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய டெல்லி பயணம். அதற்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து திரும்பியிருக்கிறார். அடுத்தடுத்து தேர்தல் களம் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதிமுகவில் உட்கட்சி விவகாரங்கள் எப்படி இருக்கிறது, அது மட்டுமல்லாது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் பொழுது இரு தலைவர்கள் வெவ்வேறு நேரங்களில் மத்திய அமைச்சர்களை சந்திக்கிறார்கள். இது போன்ற ஒரு நகர்வுகள் அல்லது இதற்கு பின்னாடி என்ன உண்மையான நோக்கம் அப்படின்ற கேள்வியும் முன்வைத்து இதை நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த தருணத்தில் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சிவப்பிரியன். அதாவது அதிமுகவில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது செங்கோட்டையன் அவர்களின் இது போன்ற நடவடிக்கைகள், இதை முதல்ல நம்ம அதற்கான நோக்கம் என்னவாக இருக்கும், அவருடைய நடவடிக்கையை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம், என்ன நடக்கிறது அதிமுகவில்? இல்ல, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒவ்வொரு கட்டமாக பாஜகவுடன் தங்களுடைய பேச்சுவார்த்தைகளை அவங்க தொடர்ந்துட்டு வராங்க. ஸோ இது செங்கோட்டையன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்ப்பது நீங்க தனித்து அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த ஒரு வாரமாக தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் திரு சி.கே. வாசன் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்தார். அதன் பிறகு அமித்ஷாவை திரு எடப்பாடி பழனிசாமி குழுவினர் சந்தித்தனர். அதன் பிறகு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களையும் திரு ஜி.கே. வாசன் சந்தித்திருந்தார். ஸோ இது கூட்டணிக்கான நகர்வுகள், எப்படி கூட்டணிகளை சரி செய்வது, எப்படி இரு கட்சிக்குள் உள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பது போன்ற விஷயங்களில் தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறேன். இதுல இன்னொன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு பனிப்போர் இருக்கு. அது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த பனிப்போரை விளக்குவதற்கான முயற்சிகளை அவர்கள் இருவரும் தான் செய்ய வேண்டுமே தவிர அதை குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டும். ஏனென்றால் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் சூசகமாக தனக்கு தலைமை மீது ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது என்று சொல்லும்போது ஒரு தலைமை அவரை அழைத்து என்ன உங்களுக்கு பிரச்சனை என்று கேட்க வேண்டும். அது இதுவரைக்கும் கேட்பதாக தெரியவில்லை. ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்கள் இதுவரைக்கும் அதிமுகவில் இருந்து விலகிய தலைவர்களை போல ஓபிஎஸ் போல அதிமுகவையோ அதிமுகவினுடைய தலைமையோ பகிரங்கமாக குற்றம் சாட்டவில்லை. அவர் எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு என்பதை சூசகமாக தெரிவிக்கிறாரே தவிர அதை பகிரங்கமாக தெரிவிக்கவில்லை. சட்டமன்ற சபாநாயகருக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்துக்கு கூட திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆதரவு தான் தெரிவித்திருந்தாரே தவிர கட்சிக்கு முரண்பாடான மாறுபட்ட நடவடிக்கைகள் எந்த விதத்திலுமே திரு செங்கோட்டையன் அவர்கள் ஈடுபடவில்லை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுக பாஜகவுடைய கூட்டணிக்கு அவர்கள் ஒரு தலைவரை மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு செல்வாக்கு இருக்கோ அவங்களெல்லாம் வச்சு அந்த கூட்டணியை பலப்படுத்த வேண்டும். பலப்படுத்துறது மட்டும் இல்லாம அந்த கூட்டணி மக்கள்கிட்ட கேண்டஸ் சர்க்குலேட் டவுன் ஆகணும். கடந்த 2 தேர்தல்களிலும் 2 கட்சிகள் ஒன்றாக கூட்டணி வைத்தாலும் கூட ஓட் டிரான்ஸ்பர் சரியா வரல. இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்கு வேலை செய்யல, அந்த கட்சிக்காரங்க இந்த கட்சிக்கு வேலை செய்யலங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இல்லாம இருந்தாதான் இந்த முறை திமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சி அணியை கட்டமைக்க முடியும். பாஜக நினைக்கிறதுடைய விளைவாக தான் இதை நான் பார்க்கிறேன். நன்றி திரு சிவப்பிரியன். இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.